வணக்கம். இது வழக்கு. தங்கையால் விஷவூசி போட்டு கொலை செய்யப்பட்டாரா அண்ணன்? வீடு முழுவதும் மாந்திரீக பூஜை பொருட்கள் ஏன்? பிரேத பரிசோதனை கேட்கும் சகோதரர்கள். வேலூர் மாவட்டம் வாடியம்பாடியை அடுத்துள்ள செங்கல்வராயன் பட்டறை. இந்த ஊரில் தற்போது எழுந்துள்ள ஒரு குழப்பம் பலரையும் அதிர்ச்சியடை செய்திருக்கிறது. ஊருக்கு மத்தியில் புதைக்கப்பட்டிருக்கும் ஒருவரது சடலமே அத்தனை குழப்பத்திற்கும் காரணம். இதோ மூடி கிடக்கும் இந்த மண்மேட்டுக்குள்தான் புதைக்கப்பட்டிருக்கிறது அந்த மர்மம். பாலகிருஷ்ணன் என்பவர் இயற்கை மரணம் அடைந்து விட்டதாக ஒட்டப்பட்டிருந்த போஸ்டர்களால் அந்த குடும்பமே கொதிப்பில் ஆழ்ந்திருக்கிறது. தற்போது இங்கே புதைக்கப்பட்டிருக்கும் அவரது சடலத்தை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை அறிக்கை வேண்டும் என்பதே அவர்களது ஒட்டுமொத்த கோரிக்கை. இதற்கு காரணம் இருக்கிறது. சொத்து பிரச்சினைக்காக தனது சொந்த தங்கையே அண்ணனை மாந்திரீகத்தால் கட்டி போட்டு விஷவூசி ஏற்றி கொலை செய்திருக்கிறார் என்பது அவர்களின் குற்றச்சாட்டு. அதற்கு ஏற்றாற்போல் பூட்டி கிடந்த பாலகிருஷ்ணன் வீட்டை உடைத்து பார்த்தபோது பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள். 2 மணிக்கு 11 மணிக்கு எனக்கு இங்க பையனுக்கு ஆள் விட்டாங்க. அதுக்கு மேலே வரும்போது ஏன்டா அங்க பதிக்கிறேன், அங்கே நான் பதிக்கிறேன்னு சொல்லி கேட்டுக்கு அங்க ஏன் பதிக்கிறேன்னு கேட்டுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சுடுகாட்டுக்கு ஒயிலாட்டுக்கு தான் நம்ம பதிக்கணும், அப்படி இல்லைன்னா அம்மா கடை பதிக்கணும், நீ ஏடா திடீர்னு இப்படி பதிக்கிற கேட்டுக்கு அவரு என்ன சொல்றாருன்னா, அவனும் கேட்டுக்க இல்ல மாமா அங்கதான் சொன்னாங்க, அங்கதான் பதிக்க சொன்னாங்க சொன்னாங்க. நீ எப்படிதான் சொல்லலாம் 10 பேர் வச்சு நீ எப்படியா பதிக்கணும்னா ஆதியா பாதி எடுத்து பச்சாங்க. சுடுகாட்டுக்கு தூக்கின்னு போடான்னு சொன்னதுக்கு அவங்க என்னன்னு சொன்னாங்கன்னா, அண்ணன் மாமன் அங்க இருந்து தூக்கின்னு போகக்கூடாதா, என் கோயில் பக்கத்திலே பச்சிரு சொல்றாங்க. ஏன்னா கோயில் பக்கத்துல பதிக்கிறேன்னு கேட்டதுக்காக மாமன் சொன்னது அப்படித்தான் சொன்னாங்க. நீ 10 பேர் தானே வச்சு செய்யணும், உங்க இஷ்டத்துக்கு குழி வாட்டுறதுன்னா உங்க இஷ்டத்துக்கு பாடுறதுன்னா சுத்தி போட்டா பிடிக்கிறாங்க. ஏடா போட்டா பிடிக்கிறேன்னு சொன்னா மாமா அது மாதிரிதான் சொல்லிட்டு பண்ணாங்க சொன்னாங்க. அதுக்கு மாதிரி நாங்க என்ன பண்ணோம், வீட்டுல வீடு திறந்து பார்த்தா அங்கெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்க சாங்கியம் சடக்கு செய்யணும், எங்க மூதத்தாருக்கு சாங்கியம் சடக்கு செய்யணும், நீங்க ஊட்ட திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஊட்ட திறந்து விடுன்னு கேட்டாக்கா ஊட்ட திறக்க முடியாது அப்படின்னு சொல்லி எங்க கூட சண்டைக்கு வரலாம். சண்டைக்கு வர வேலைக்கெல்லாம் நாங்க ஊட்ட 4 பேரை வச்சு நாங்க ஊட்ட 10 பேரை ஊருக்கார வச்சு நாங்க ஊட்ட உடச்சதுக்கு அதனுடைய விஷயமா இருந்து இன்ஜெக்ஷனு சைவால எல்லாம் வீட்டுல இருந்துச்சு. வீட்டுல இருந்து எல்லாருக்கும் எடுத்து நாங்க தெரியப்படுத்தணும், நாங்க எல்லாருக்கும் அதை தெரியப்படுத்தணும். வீடு முழுக்க மாந்திரீக தகடுகள், ஆங்காங்கே தோண்டப்பட்ட சிறு துடிகளுக்குள் எலுமிச்சை பழங்கள் என அந்த வீட்டுக்குள் பல்வேறு மர்மம் மண்டி கிடக்க ஊரே அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறது. தற்போது வேலூர் மாவட்டம் வாடியம்பாடியை அடுத்துள்ள செங்கல்வராயன் பட்டறையை கைகளத்தூரைச் சேர்ந்தவர் பாலகிருஷ்ணன். நிலச்சுவந்தாராக இருந்த பாலகிருஷ்ணன் திருமணம் செய்து கொள்ளாமல் தனது சகோதரர் லட்சுமணனுடன் ஒரே வீட்டில் வசித்து வந்திருக்கிறார். அவருடன் பிறந்த 8 பேர்களின் 5 பேர் மட்டுமே உயிருடன் உள்ள நிலையில் தனக்கு பிறகு தனது சொத்துக்களை தம்பி லட்சுமணனுக்கு கொடுக்க இருப்பதாக சொல்லியிருக்கிறார் பாலகிருஷ்ணன். இதனையடுத்து குடும்பத்தில் ஏற்பட்ட சண்டை பெரும் பூதாகாரமாக வெடித்திருக்கிறது. சொத்துக்காக அவரது தங்கையே விஷவூசி போட்டு கொண்டதாக சொன்னார்கள். எங்க தங்கச்சும் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கோயில்ல உக்காந்துருந்தாங்க. கோயில்ல உக்காந்துக்கும் போது என்ன பேசுறீங்க அங்க உக்காந்துக்கிறேன்னு கேட்டுக்கு அதுக்கு அண்ணன் என்ன சொன்னாரு, ஏமா அங்க ஏமா உக்காந்துக்கிற தம்பி கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. தம்பி என்ன சொன்னாருன்னா, அண்ணன் என்ன சொன்னாருன்னா, என்னைக்கு இருந்தாலும் யாருக்குடா சொத்து, உனக்குதான் பொண்டாட்டி புள்ள இருக்குது, எனக்கு என்னடா இருக்குது, அதெல்லாம் சொத்து உனக்குதான், மக்களுக்கு தான் சொத்து சொன்னாரு. சொல்லும் போது அவர் என்ன சொல்றேன், அதே எப்படி அவனுக்கு மாதிரி சொத்து கொடுத்துறான்னு சொல்லி வார்த்தை கேட்டாங்க. அதுக்கு நான் என்ன சொன்னேன், அப்பா அம்மா சாமான் சொத்து இது, யாரு அப்பா அம்மா சாமான் சொத்து, அது அந்த சொத்து பாதி எனக்கு தான் சொன்னோம், அண்ணனுக்கும் சொன்னோம், எனக்கும் சொன்னோம், நான் இல்லைன்னு சொல்ல.
உனக்கும் தேவைன்னா உனக்கும் அண்ணன் கொடுக்கணும்னு சொல்றாரு. நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்கு மேலிட்டு வந்துதான் இது மாதிரி தகராறு ஆதரவாளிகள் ஆதரவெல்லாம் வந்து ராதா மக்கமாறு வந்து அடி புடி அப்படி இப்படின்னு இன்ஜெக்ஷன் போட்டு உடனே தூத்தாமல் ஊசி போட்டுன்னு அப்படி உடனே வரும். மயக்கம் ஆகி போச்சு. மயக்கம் ஒண்ணு அதுக்கு மேல 2 நாள் தான். செவ்வாய்க்கிழமை மாட்டுக்கு போன வெள்ளிக்கிழமை மாட்டுக்கு போனாரு, சனிக்கிழமை இருந்தாரு, ஞாயிற்றுக்கிழமை காலையில எல்லாம் சாப்பிட்டாரு. சாப்பிட்ட உடனே இவர் என்ன பண்ணாருன்னா எனக்கு வாந்தி வருது பேதி வருதுன்னு கேட்டாரு. என்னன்னா பேதி வருது வாந்தி வருதுன்னு கேட்கறேன். நான் எனக்கு வேணா வச மருந்து போட்டாங்க. வச மருந்து போன தம்பி என்னட்டு முடியலரா தூக்குறாரு. என்னட்டு முடியல, என்னட்டு தாங்க முடியல, வாயில ரத்தம் வருது, நாலு வலிக்கும் ரத்தம் வருது, நான் என்னடா பண்றேன் தம்பின்னு சொன்னாங்க. அப்ப அது அடி புடின்னு சொல்றதுதான். அதுக்கு மேல பொழுது வந்து அதுக்கு மட்டும் 11 காலத்துக்கு இது மாதிரி ஆயிடுச்சு. அவங்க சத்தவே மணி 2 மணிக்கு. இந்த 8 பேர் சேர்ந்து இதுல வந்து 2 பொம்பளைங்க இறந்துட்டாங்க. நிலத்துல வேலை செய்து அவங்களுக்கு தூரம் கட்டி கொடுத்தனால அவங்க வாழ்ந்து அவங்க இறந்துட்டாங்க. மீதி பெரியவர் வந்து கூட பிறந்த சகோதரன்றவங்கள இவரும் திருமணம் செய்து மனைவி இறந்துட்டதுனால இவருடைய பாதுகாப்புலயே அவரும் இதே நேரத்துல வேலை செய்து அவரும் இறந்துட்டாரு. இறந்துட்ட பிற்பாடு இவர் இருக்கிற ஒரு சொல்ல இருக்கிறதெல்லாம் பாதுகாத்து ஊரோட இருந்து ஊர்ல ஒரு தர்மகர்த்தாவா இருந்து ஒரு கோவில் கட்டி அந்த கோவில் ஒரு பெருநன்மையா இருந்து 10 ஊர் சொந்தம் பந்தம் 10 ஜனங்களை கூப்பிட்டு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து ஒரு சமபந்தி விருந்துன்ற முறையில வருஷம் அவர் செய்து இருக்கிறது வழக்கமா இருந்தது. அந்த அடிப்படையில எல்லாம் பார்க்கும்போது நானும் வந்து என்னையும் கூப்பிடுவாங்க, கௌரவமா வந்து பார்த்துட்டு போவேன். இப்படி இருக்கிறப்போ ஒரு தங்கச்சி மட்டும் ராதான்றவங்க அவருடைய தங்கச்சி இளைய தங்கச்சின்றதுனாலையும் அவங்க இந்த அம்மாவுக்கு 10 பிள்ளைங்க இருக்கின்றதுனால அந்த 10 பிள்ளைங்களும் இவங்களை வச்சு சில பேரை வந்து இருக்கிற குடும்பத்துல யாரையும் சுமார் ஒரு 10 வருஷமா யாரையும் கிட்ட நெருங்க விடல. யாரும் நெருங்க விடல. அவர் கூட பிறந்த தம்பி லட்சுமணன்றவர் வந்து என்னுடைய கல்யாணத்துக்கு முன்னதாகவே 18 வருஷத்துக்கு முன்னதாக வந்து இந்த மாதிரி அவருடைய சொத்து வித்துறதாகவும் இவர் வாங்கிட்டதாகவும் அவரை நிலத்தாண்ட வராதபடி தடை பண்ணி வந்தாங்க. மரணகாலம் வந்து ஊசி போட்டு மருந்து போட்டு சும்மா சொன்னாங்க. அதெல்லாம் என்ன மருந்து போட்டு சாக வச்சுதான் சார். மருந்து போட்டு சாக வச்சுதான் ஆதாபாரி எடுத்து நல்லா அந்த மனுஷனை வந்து 2 நாள்ல வந்து 2 நாள் ஒரு நாள் வந்தாங்க. மக்கியா நாட்டு 3ஆம் நாட்டு பஞ்சு தூக்கிட்டாங்க. தனியாளாக இருந்து வந்துள்ள பாலகிருஷ்ணன் தனது தங்கை ராதா மற்றும் அவரது மகன்களுடன் ஒரே வீட்டில் வசித்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் அவர்களது பார்வை முழுவதுமே சொத்தை மையப்படுத்தியே இருக்க அவர்கள் அனைவரையுமே சமீபத்தில்தான் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியிருக்கிறார் பாலகிருஷ்ணன். இந்த நிலையில் அவர்கள் பாலகிருஷ்ணனை தாக்கியதாகவும் தலையணையால் அமுக்கி கொலை செய்ய முயற்சித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த தகவலை ஏற்கனவே பாலகிருஷ்ணன் கைப்பட காவல்துறையிடம் எழுதியும் கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்த புகாரை காவல்துறை கண்டுகொள்ளவில்லை என்பது பொது குற்றச்சாட்டு. உயிருக்கு ஆபத்து இருக்குதுன்றதுனால வந்து அவங்க தலகாணி போட்டு அமுத்தி இந்த மாதிரி கலாட்டா பண்றாங்க பயந்துன்னு ஓடி போய் அவர் வந்து எஸ்பி ஆஃபீஸ்ல போய் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் அவங்க எடுக்கவே இல்லை. 2.5 மாசத்துக்கு முன்ன வந்து பாலகிருஷ்ணன் இறப்புல சந்தேகம் நாங்க வந்து காவல் நிலையத்திலும் எஸ்பி அலுவலகத்திலையும் கலெக்டர் அலுவலகத்திலும் புகார் கொடுத்தோம். அந்த புகாரை வந்து எந்தவித நடவடிக்கையும் இதுவரையும் எடுக்கவில்லை. அதுக்கப்புறம் வந்து சாவில் சந்தேகப்படிய நபர்கள் வந்து ராதாவோட பிள்ளைய சிவராஜ் இவங்க 4 பேரும் சேர்ந்து எங்க மேல பொய்யான ஒரு புகாரை கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து அடிக்கடிக்கு எங்களை தொல்லை பண்ண இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போன 6ஆம் தேதி போனதான் சண்டை கேஸ் பைசல் பண்ணிக்கலாம். மறுநாள் வந்து திருப்பி கேஸுக்கு வந்து எங்களை தொல்லை பண்றாங்க. திருப்பியும் வரலன்னா உங்களை வந்து போலீஸ் உங்களோட ஜீப் வச்சு ஏத்தின்னு போயிருந்து வந்து எங்களை மிரட்டுறாங்க. நாங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் மேல இதுவரையும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அவருடைய உடல் பரிசோதனைக்காக நாங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்து இதுவரையும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த நிலையில் அவர் மர்மமாக இறந்துவிட அவரை தங்கையின் குடும்பத்தினர்தான் கொலை செய்திருக்கிறார்கள் என்று புகார் அளித்திருக்கிறார் பாலகிருஷ்ணனின் தம்பி லட்சுமணன். அவரது வீட்டில் மாந்திரீக வேலை நடந்திருப்பதாகவும் அதன் அடிப்படையில் அவரை கொலை செய்துவிட்டு சொத்துக்களை முடக்கிவிட தங்கை முயற்சி செய்வதாக சொல்லியிருக்கிறார் அவர். எஸ்பி கிட்ட நேரில் நாங்க பேச வச்சிருக்கிறோம். அதே பாலகிருஷ்ணனை கொண்டு உயிருக்கு போராடும் போது இதுக்கு எவிடன்ஸ் வேணும் இல்லையா? என்ன நம்பி வந்துட்டாரு. அவர் உறவுகாரன். அவர் வந்து நிலச்சம் சொத்தா இருக்கிற பட்சத்துல சொத்தா அங்க இருக்கும் மக்கான் உடன்மைகளுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் நாளைக்கு வேற மாதிரி செய்திருக்கூடாது, வேற மாதிரி இவங்க பழி போட்டுருவாங்கன்றதுக்காக அவங்க மேல நம்பிக்கை இல்லாததுனால நான் எஸ்பி ஆபீஸ்ல கொண்டு போய் மனு கொடுத்துருக்கேன். அங்க பேசியிருக்கிறார், ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்கிறார். அப்படி சொல்லும் பொழுது மனு கொடுத்து விசாரணை பண்ணி
அதே இடத்துல சொத்து அபகரிப்பு பிரிவுல கொடுத்துருக்கிறோம். பாட்டில் மருந்தெல்லாம் அங்கங்க பச்சை வச்சுட்டு இருந்தாங்க. பச்சை வச்சு 10 பேர் பார்த்து எல்லாத்தையும் எடுத்து அதெல்லாம் சும்மா கை எல்லாம் சேர்ந்து இது மாதிரிலாம் பண்ணி வீட்டு வச்சாங்க சார். வசு ஊசிலாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. வசு ஊசிலாம் கூட அங்க எடுத்து பாத்துக்கிறோம். 10 பேர் ரத்த பாடலாம் எல்லாத்தையும் எடுத்துனாங்க. உள்ளவே இருந்துச்சு. நாங்களும் அதை கண்ணால பார்த்தோம். தங்கை ராதா மற்றும் சிவராஜும் தான் இந்த மரணத்திற்கு முதற் காரணம் என்கிறார்கள் அவர்களது குடும்பத்தினர். ராதா மக்மார் 4 பேரும் அவருக்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. இன்ஜெக்ஷன் போட்டதுமே அவருக்கு மயக்கமாயிட்டு. மயக்கமாயிருப்பாடிக்கு சரி அவர் எங்க கிட்ட பேசுவார்ட்டே இல்ல. அது சரி கம்முன்னு ஆயிட்டு இருந்தாரு. அப்புறம் நாங்க கம்முன்னு ஆயிட்டு மறுபடியும் என்ன பண்ணாங்க, ஒரு 3 நாள் பொறுத்து இவருக்கு உடல்நல சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் இங்கே வீட்லயே இன்ஜெக்ஷன் போட்டு மருமகமா கொண்டு போய் சாக வச்சு கொண்டாந்து இங்க கடத்திட்டாங்க. வீட்டுல கடத்திட்டு இருக்கு சொல்லவே நாங்க எல்லாம் எங்க பசங்க நாங்க எல்லாம் மொத்த பேர் நல்லா நேத்துதான் நல்லா இருந்தாரு, இப்ப எப்படி அவரு காலமானாரு அப்படின்னு சொல்லி நாங்களெல்லாம் எல்லாம் மிரட்டிஸ் பணத்தை நாங்க விட மாட்டோம். நாங்க பொட்டை கொண்டு போய் ஓபன் பண்ணி தான் கொண்டாடுறோம். எங்களுக்கு டவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டோம். நாங்க கேட்டு இருக்கிறவாளிக்குள்ள மடமடான்னு போய் 3 போலீஸ கொண்டாந்துட்டாங்க. ராதா மக்மார் கொண்டாந்து எங்களை மிரட்டி நாங்க இங்கதான் பறிக்குவோம் பணத்தை, நாங்க வேற தாவல் நாங்க பறிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி எங்களை மிரட்டினாங்க. மிரட்டுற வழிக்கெல்லாம் நீங்க பணத்தை பறிக்கலனாக்கா உங்களை கொண்டு போய் நான் ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொல்ற வழிக்கெல்லாம் இதனோட நாங்க அவங்க இன்ஜெக்ஷன் போட்டு நீங்க மரண காலம் ஆக்கிட்டுக்கிறீங்க, எங்களுக்கு பணத்துல சஞ்சயமாக்குது, நீங்க என்ன பண்றீங்களோ நீங்க பண்ணுங்க, நான் பணத்தை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் சொன்னாக்கா அவங்க 3 போலீஸை கொண்டாந்து எங்களை மிரட்டி நாங்க விடமாட்டோம், நாங்க இங்கேதான் வாசல்லாம் பதிக்குவோம், எந்த சாயம் சடக்கு எது ஒண்ணும் அவங்க செய்யவே இல்லை. செய்யாதே மடமடான்னு தூக்கின்னு போனது இங்க வாசல்ல இங்க கோயிலாண்டே குளின்னு வண்டி இத பச்சிட்டாங்க. பச்சர் வேலைக்கெல்லாம் நீங்க செய்யக்கூடாது, நாங்க தான் செய்யறோம்னு ஊராரை வச்சு இவங்களை போலீஸ்கார வச்சு எங்களை மிரட்டினாங்க. நீ கொல்லி வைக்க கூடாது, நான் தான் கொல்லி வைக்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க. அவருக்கு சொந்தமான நிலம் குறித்து தற்போது ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது. லட்சுமணன் அளித்துள்ள புகாரின் அடிப்படையில் அந்த ஊர்க்காரர்களிடம் தற்போது விசாரணையை தொடங்கியிருக்கும் காவல்துறை பாலகிருஷ்ணன் புதைக்கப்பட்டுள்ள இடத்தை தோண்டி எடுத்து விசாரணை நடத்துமா என்பதுதான் அந்த ஊர் மக்களின் பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஒரு வீட்டுல அனாதையா நுழைஞ்ச ஒரு இளைஞர் இன்னைக்கு உயிரோட இல்ல. சொந்த மகன் மாதிரி வாழ்ந்துட்டு வந்த அந்த நபரின் மர்ம மரணம் ஊரையே உலுக்கி எடுத்திருக்கு. நரபலி கொடுக்கப்பட்டதாகவும் சொல்றாங்க. அப்படி என்ன நடந்திருக்கும்? சென்னை ஆவடி அருகே உள்ள மோரை கன்னிமார் நகரைச் சேர்ந்தவர் முனுசாமி. இவர் தனது மருமகன் ஆறுமுகத்துடன் சேர்ந்து அப்பகுதியில் பன்றி மேய்க்கும் தொழில் செய்து வந்தார். இவரது வீட்டில் 5 வருடங்களுக்கு முன்பு அனாதையாக வந்த திண்டிவனத்தைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் தங்கி பன்றி மேய்க்கும் தொழிலுக்கு உதவி செய்து வந்தார். அவன் ரொம்ப ஒரு பாதி புத்தி சொல்லலாம். அதாவது நம்மள மாதிரி கிடையாது. அவன் ஒரு நார்மலா சொன்ன வேலையை செய்வான். ஏன் எதுக்கு செய்யணும்னு கூட அவன் யோசிக்க மாட்டான். பையன் நல்ல பையன் தான். இந்நிலையில் சுரேஷ் கடந்த 30ஆம் தேதி தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்டது. முனுசாமி குடும்பத்தினர் சுரேஷின் பிணத்தை ஊரில் யாருக்கும் தெரியாமல் புதைத்து விட்டனர். காவல்துறையினருக்கும் தெரியப்படுத்தவில்லை. உடனே ஊர்க்காரர்களுக்கு இளைஞர் சுரேஷ் மரணத்தில் மர்மம் இருப்பதாக சந்தேகம் எழுந்தது. 2 நாள் 4 நாள் கழிச்சு பக்கத்து வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளை சொன்னது கேட்டுதான் மத்தவங்க வெளியில தெரிஞ்சது. அது வரைக்கும் உள்ளே போட்டு மூடி வச்சிருக்கிறதா சொல்றாங்க. யாரும் பாக்கல உள்ள என்ன நடந்திருக்குதுன்னு. உடனே கிராம அலுவலர் மூலம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சுரேஷ் நரபலி கொடுக்கப்பட்டிருக்கலாம் என்று கூட சந்தேகப்பட்டனர் அப்பகுதி மக்கள். அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா ஒரு கொலை பண்றதுக்கு ஒரு வீட வித்தா போதுன்னு கூட சொல்றாங்க. எங்களுக்கு பயமா இருக்குது. நைட் 8 மணிக்கு மேல ஆள் நடமாட்டமே கிடையாது. ஒண்ணு கொலைன்றாங்க, நரபலி குப்தன்னு சொல்றாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே வெளியே வரல. நாங்க எப்படிதாங்க உண்மையை தெரிஞ்சுக்கிறது? ஒரு கொலை பண்ணிட்டு குடும்பமே வெளியே இருக்குது. ஒரே ஒரு ஆள் ஒரு பாடி எடுத்துன்னு போய் ஒரு குழி 7 அடி குழி தோண்டி எப்படி சார் புதைக்க முடியும்? ஒரே ஒரு ஆளு, அந்த ஆள் இருக்கிறது இவ்வளவுதான் இருக்கிறான். அந்த ஆள் ஒரு ஆள் எப்படி ஒரு பாடியை கொண்டு போய் ஒரு வயசு பையனை புதைக்க முடியும்? மேலும்
இவ்வூர் இளைஞர்கள் சென்னையில் பல பகுதிகளுக்கும் வேலைக்கு சென்றுவிட்டு நடுநிசையில் கூட வீடு திரும்புகிறார்கள். இந்த சம்பவத்திற்கு பின் தங்களுக்கு இதுபோல் ஏதாவது நடந்துவிடும் என்று பயப்படுவதாக காவல்துறையினரிடம் தெரிவித்தனர். அந்த பயந்துட்டு பசங்க வெளியில வரது கிடையாது. பொம்பளை பிள்ளைங்க இந்த மாதிரி ஒரு 22 வயசு ஒரு பாலிபனை கொலை பண்ணி இந்த மாதிரி ஒழிச்சு பதுக்கி வச்சிருக்கிற மனுஷங்களுக்கு ஒரு பொட்ட பிள்ளைய ஏதாவது பண்றதுக்கு என்ன எவ்வளவு நேரம் ஆகும்? அதேபோல் பள்ளி குழந்தைகளும் வெளியில் விளையாட செல்வதற்கு பயப்படுவதாக தெரிவித்தனர் ஊர் மக்கள். உடனே காவல்துறையினர் முனுசாமி மற்றும் அவரது மருமகன் ஆறுமுகம் ஆகியோரை கைது செய்து விசாரித்தனர். ஊருக்கு ஒதுக்குப்புறமாக பன்றிகளுக்கு தண்ணீர் வைக்க வெட்டிய குழியில் சுரேஷை புதைத்ததை ஒப்புக்கொண்டனர் இருவரும். காவல்துறையினரிடம் அடையாளமும் காட்டினார்கள் அவர்கள் இருவரும். காவல்துறையினர், தாசில்தார், வருவாய்த்துறை அதிகாரி, கிராம அலுவலர் ஆகியோர் முன்னிலையில் இளைஞர் சுரேஷ் புதைக்கப்பட்ட குழி தோண்டப்பட்டது. அழுகிய நிலையில் பிணம் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. முனுசாமி ஆறுமுகத்தால் சுரேஷ் கொலை செய்யப்பட்டாரா, இல்லை தற்கொலைதான் செய்து கொண்டாரா? புதையல், மாந்திரீகம் போன்ற விஷயங்களுக்காக நரபலி கொடுக்கப்பட்டாரா போன்ற கோணங்களில் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். உண்மையான காரணம் விரைவில் தெரியவரும். வழக்கு நிகழ்ச்சியில் இது சொல்வதெல்லாம் சட்டம் பகுதி. ஒரு கடனுக்காக காசோலை ஈடாக கொடுக்கப்படுகிறது. அந்த காசோலையை வைத்து வழக்கு தொடுப்பதற்கான காலக்கெடு முடிந்து போய்விடுகிறது. அப்படிப்பட்ட தருவாயில அந்த காசோலையை வைத்து கடனை பெறுவதற்கான சட்ட வழிமுறைகள் இருக்கின்றனவா? சட்டம் அதை எப்படி பார்க்கிறது? சட்டத்தால் வலியுறுத்தக்கூடிய எந்த ஒரு கடன் தொகையாக இருந்தாலும் சரி, வியாபார நிமித்தமாக இருக்கக்கூடிய பண பரிவர்த்தனையில ஒரு நபர் கொடுக்க வேண்டிய பணமாக இருக்கும் பட்சத்தில் அதை வசூலிப்பதற்கான காலக்கெடு, அதாவது சட்டம் ஒரு காலக்கெடு நிர்ணயம் செய்திருக்கிறது. அந்த காலக்கெடுங்கிறது எந்த காலகட்டத்தில் பணம் கடனாக கொடுக்கப்பட்டதோ, இல்ல வியாபாரத்தில் கணக்கு பார்த்து முடிக்கப்பட்டதோ, இல்ல கடைசியாக இருக்கக்கூடிய பண பரிவர்த்தனை அப்படிங்கிற விஷயத்துல சட்டத்தால் வலியுறுத்தக்கூடிய வகையில குறிப்பிடப்பட்டிருக்க தேதியிலிருந்து 3 ஆண்டுகள் வரைதான் ஒரு பணத்தை சட்டபூர்வமாக பெறுவதற்கான வழிமுறைகளை ஒரு நபர் செய்ய இயலும். அந்த பொறுத்தவரையில காசோலை அப்படிங்கிறது அது ஒரு மாற்றுமுறை ஆவண சட்டத்துல ஒரு ஆவணமாக இருந்து வருகிறது. ஒரு கடனுக்காகவோ வியாபார நிமித்தத்துக்காகவோ ஒரு பண பரிவர்த்தனையில பாக்கி இருக்கக்கூடிய விஷயத்துல ஒரு நபர் கொடுக்க வேண்டியதற்காக அவர் ஒரு காசோலை கொடுக்கிறார். அந்த காசோலையில குறிப்பிடப்பட்டிருக்க தேதியிலிருந்து 3 மாத காலத்திற்குள் அந்த காசோலை அந்த வங்கியில் செலுத்தப்பட வேண்டும். அதன் தொடர்ச்சியாக மாற்றுமுறை ஆவண சட்டத்தின் அடிப்படையில் 138 ஆஃப் தி நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் அந்த அடிப்படையில் செய்யக்கூடிய சட்ட வழிமுறைகள், அதாவது டிமாண்ட் நோட்டீஸ் போறது, அதிலிருந்து 1 மாசம் நோட்டீஸ், 15 நாள் காலக்கெடு அப்படின்ற நிர்ணயம் செய்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒரு புறம் ஒதுக்கி வைத்து விட்டு அந்தபடியான விஷயங்கள் எல்லாம் முடிந்து போய்விட்ட ஒரு தருவாயில அந்த காசோலையை வைத்து வழக்காட முடியுமா, பணத்தை பெற முடியுமான்னு சொன்னால் முடியும். அது என்ன அடிப்படையில் அப்படின்னா, இந்த காசோலை 138 ஆஃப் தி நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது ஒரு கிரிமினல் வழக்காக தாக்கல் செய்யப்படுகிறது நடுவர் சம்பந்தப்பட்ட நடுவர் நீதிமன்றத்தில். ஆனால் அதே விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த காலக்கெடு 3 மாத காலம் முடிந்து போய்விட்டது, அதை திரும்ப அந்த செக்கை பிரசன்ட் பண்ண முடியாது, வங்கியில் செலுத்த முடியாதுங்கிற ஒரு சூழல் இருக்கும் பொழுது அந்த செக்கையை வைத்து ப்ரோனோட்டாக எப்படி ஒரு டிமாண்ட் ப்ராமிசரி நோட்டாக ஒரு வழக்கில் எடுத்துக்கொள்ள முடியுமோ அதே போல அந்த காசோலையும் பயன்படுத்தி உரிய நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செஞ்சு அதற்கு உரிய கட்டணம் செலுத்த வேண்டும். சிவில் வழக்கை பொறுத்த வரைக்கும் அது மாவட்ட நீதிமன்றமாக இருந்தால் அது 7.5% அந்த எவ்வளவு தொகையோ வழக்காடும் தொகையோ அந்த தொகை கோரப்படும் தொகைக்கான அதுக்கு ஃபீஸ் கட்டணும். அதே வழக்கு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் பட்சத்தில் முதல் 1 லட்சம் ரூபாய் தவிர மீதமுள்ள தொகைக்கெல்லாம் 1% மட்டுமே நீதிமன்ற கட்டணமாக அந்த வழக்காடும் தொகைக்கான கட்டணமாக செலுத்தப்பட வேண்டும். இந்த அடிப்படையில் ஒருவேளை காசோலையில குறிப்பிடப்பட்டிருக்க தேதியில குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் அடிப்படையில் மாற்றுமுறை ஆவண சட்டத்தின் சட்டப்பிரிவு 138 வாயிலாக வழக்கு தாக்கல் செய்ய இயலாத தேதி முடிவடைந்து விட்ட ஒரு சூழல்ல அந்த காசோலையை வைத்துக் கொண்டு குறிப்பிடப்பட்டிருக்கும் தேதியிலிருந்து 3 ஆண்டு காலத்திற்குள் சிவில் வழக்காக தாக்கல் செய்ய முடியும். இந்த பணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பணத்தை வசூல் செய்வதற்கு 3 ஆண்டு காலம் அப்படிங்கறத சொல்றோம். எந்த தேதியில கடன் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அப்படிங்கிறது ஒரு கணக்காக இருந்தாலும் மற்றொரு கணக்கு ஒன்று இருக்கிறது. அதாவது கடைசியாக ஒரு தொகை ஒன்று செலுத்தப்பட்டிருக்கிறது.
அது வட்டியிலோ இல்ல அசல்ல இருந்தோ இல்ல அந்த தொகை என்ன தொகை தர வேண்டி இருக்கிறதோ அந்த பணத்திலிருந்து ஒரு தொகை ஒரு இன்ட்ரீம் பேமெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த தேதியிலிருந்து 3 ஆண்டு காலம் வரை அதற்கென ஒரு தேதி இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் சரி, ஒரு காசோலை வழக்காக இருக்கும் பட்சத்தில் தேதி முடிந்துவிட்ட பிறகும் அந்த காசோலையை கொண்டு ஒரு சிவில் வழக்காக தாக்கல் செய்யப்பட வேண்டும். குற்றவியல் அந்த வழக்கு போல் இல்லாமல் நீதிமன்ற கட்டணம் குறைவாக இல்லாமல் சிவில் வழக்குக்கு என்று 7.5% அது சிவில் கோர்ட்டாக இருக்கும் பட்சத்திலையும் உயர்நீதிமன்றமாக இருக்கும் பட்சத்தில் 1% அந்த மொத்த தொகைக்கு அது ஃபீஸாக கட்டி அந்த வழக்கு தாக்கல் செய்யலாம். அதற்கு சட்டத்தில் வழிவகை இருக்கிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.